this is Arun. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பில்டர் வெர்சஸ் டெக்கரேட்டர். பில்டர் பேட்டர்ன் நிறைய பேருக்கு தெரியும், டெக்கரேட்டர் பேட்டர்ன் தெரியும். பட் ரெண்டுக்குள்ள சட்டில் டிஃபரன்சஸ் வந்து நோட் பண்ணோம்னா கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சா நல்லா இருக்கும். போறதுக்கு முன்னாடி பில்டர் பேட்டர்ன் என்னன்னு சொல்லுறேன். பில்டர் பேட்டர்ன் என்ன வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை பில்ட் பண்றது. ஓகேவா? அதாவது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 ஆட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுதான் பில்டர் பேட்டர்ன். டெக்கரேட்டர் பேட்டர்ன்னா என்ன பண்ணணும்னா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு அது மேல டெக்கரேஷன் பண்ணும், எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆட் பண்ணும். இதுதான் டெக்கரேட்டர் பேட்டர்ன். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம தெளிவா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்ப்போம். நம்ம டிஃபரன்சஸ் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா பில்டர் பேட்டர்ன். பில்டர் பேட்டர்ன் வந்து என்னன்னா வந்து இது வந்து எப்படின்னா வந்து பிஃபோர் ஆர் டியூரிங் கிரியேஷன்ல வர்றது. ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேஷன் நடக்கும்போது நீங்க வந்து யூஸ் பண்ற பேட்டர்ன் வந்து பில்டர் பேட்டர்னா தான் இருக்கும். ஓகேவா? வெரஸ் டெக்கரேட்டர் பேட்டர்ன் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் அது மேல எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆட் பண்றாங்க பாருங்க, அதுதான் வந்து டெக்கரேட்டர் பேட்டர்ன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்ட் வந்து ஒரு வீடை பில்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் வந்து பில்டருக்கு நைஸ் பிக்சர் நான் ஃபீல் பண்ணேன். இதே வந்து டெக்கரேட்டர் வந்து என்ன பண்ண, ஏற்கனவே பில்ட் பண்ண ஹவுஸ் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அழகுபடுத்துறாங்க. ஒரு பெயிண்ட் அடிக்கிறது, ஒரு வால் லேம்ப் வைக்கிறது, ஒரு என்ன சொல்ல வால் சீலிங்ல ஒரு இமேஜ் வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதெல்லாம் வந்து டெக்கரேட்டரோட வேலை. ஓகே, ஸோ அதான் இங்க 2 பாயிண்ட் மட்டும் நீங்க நோட் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேவா? இட் இஸ் யூஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் அன் ஆப்ஜெக்ட். ஓகேவா? வேரஸ் டெக்கரேட்டர்ஸ் ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். ரெண்டுக்குள்ள சட்டில் டிஃபரன்ஸ் இதுதான். ஓகேவா? ரெண்டுமே கடைசியா உனக்கு ஆப்ஜெக்ட் அழகுபடுத்தி காட்ட போகுது, பட் அது எப்ப காட்ட போகுதுன்றதுல டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ பில்டர் அதாவது டெக்கரேட்டர் பேட்டர்ன் யாராவது இந்த ஹெட் ஃபர்ஸ்ட் ஆட்டோ இல்ல ஏதோ புக் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு முதல்ல சொல்லி தரது பீஸா வச்சு எக்ஸாம்பிளா கொடுத்துருவேன். பீஸால வந்து டாப்பிங்ஸ் ஆட் பண்றதை பத்தி நமக்கு அது தெளிவா புரியாது. பீஸா வந்து புரிஞ்சுக்கணும், பீஸால டாப்பிங் ஆட் பண்றது போய் அடுத்து புரியணும். அதை விட சிம்பிளா வந்து நான் நம்ம ஊர் ஐட்டத்தை எடுத்திருக்கேன் நான். அதே மாதிரி எக்ஸாம்பிள் தான். சோ பில்டர் பேட்டர்னா என்ன வந்து அதாவது தோசை ரெடி பண்றது. கண்டிப்பா வந்து தோசைன்னு ஒன்னு இருக்கணும். ஓகேவா? அதை ரெடி பண்றது வந்து பில்டரோட வேலை. தோசை இருக்கு, தோசை மேல எக்ஸ்ட்ரா ஒரு அழகுபடுத்துறது, அதாவது மசால் தோசை, ஆனியன் தோசை, சோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆட் பண்றீங்க பாருங்க, அது வந்து டெக்கரேட்டர் பேட்டர்ன். அவ்வளவுதான் சிம்பிளா. ஓகே, சோ இத வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொல்ல இன் டர்ம்ஸ் ஐ மீன் வேர்ட்ஸ்ல பார்ப்போம். பில்டருக்கும் இதுக்கும் பில்டர்ல வந்து ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஆர் மஸ்ட். உள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் மஸ்ட். தோசைன்னா அதுக்கு தேவையான மாவு தேவை, மாவுல என்னென்ன தேவையோ அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா இருக்கணும். அதுல ஒண்ணு ஒழுங்கா இல்லாட்டினாலும் தோசை ஒழுங்கா வராது. ஓகேவா? அதே டெக்கரேட்டர் வந்து ஆப்ஷனல் தான். டெக்கரேட்டரே இல்லாம கூட நீங்க சாப்பிடலாம். ஐ மீன் மசாலா இல்லாம வெறும் தோசை நீங்க சாப்பிடலாம். ஓகே, மசால் தோசை கொடுத்தா எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டி அது. ஓகே, சோ அதான் அதோடது. சோ திஸ் அதாவது பில்டர் வந்தோம்னா இட் ஆக்ட்ஸ் அஸ் a பேஸ். அதான் பேஸ். அது மேல மத்தவங்கள வேலை பார்க்கறாங்க. இப்ப வீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வீடு கட்டி கொடுக்கறது வந்து பில்டரோட வேலை. வீடு கட்டினதுக்கு அப்புறம் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்றாங்க பாருங்க, அதுதான் டெக்கரேட்டரோட வேலை. ஓகே, so this adds or attach more responsibility to the existing object. ஏற்கனவே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும், அது கூட எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணுவேன். ஓகேவா? இப்ப பில்டர்ல என்னன்னா if it fails the object is incomplete. அதாவது பில்டர் வந்து ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிட்டாருன்னா ஆப்ஜெக்ட் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. அதாவது வந்து பாத்ரூம்ல இது வைக்காம இருக்கிறது, இல்ல ஜன்னல ப்ராப்பரா பிளேஸ் பண்ணாம இருக்கு, இல்ல கதவு வந்து ஒழுங்கா வைக்கல. சோ இந்த மாதிரி வைக்காம இருந்தா அது வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கும். ஓகேவா? பட் வேறஸ் டெக்கரேட்டர்ல வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டி தான். அதாவது பெயிண்ட் வந்து ஒரு இடத்துல சரியா அடிக்காம இருக்குன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, பேசிக் பிஹேவியர் அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, சோ இதுதான் வந்து ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்சஸ். So that's it from my side. Thank you. Bye bye guys.